ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே 3 பலம் என்ற நாடு மாவீரர்கள் பெற்றோர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஆசனங்களில் அமர்த்தப்பட்டு இப்பொழுது புதுச்சுடர்னை சின்னர் தங்கவேலு 2 மாவீரர் பெற்றோர் அதே போல வேலுசாமி செல்வகுமார் ஆகியோர்கள் இணைந்து புதுச்சுடனை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். புதுச்சுடனை ஏற்றி வைத்த மாவீரர்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்வோம். இப்பொழுது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற திருவுருவ படத்திற்கு சின்னத்துறை சிரேஷ்டதசாமி ஐயா அவர்களால் மலர் மாலை அணிவிக்கப்படுகின்றது. இருக்கின்ற திருவுருவ படத்திற்கு இந்த பிரதேசத்தினுடைய சமூக செயற்பாட்டாளர் ஸ்ரீபத்மி அவர்கள் மலர் மாலை அணிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்க
வடத்திரை மாவீரர் தொழில்நுட்பத்தினுடைய செயற்பாட்டாளர் உதயசிவம் தற்பொழுது திருவுருவப்படத்திற்கு மலர்மாலை அணிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். தொடர்ந்து அடுத்து மலர் அஞ்சலி செலுத்துமாறு தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மகளிர் அணி செயற்பாட்டாளர் கிருபா கிரிதரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது மலர் மாலை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திரு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அந்த பக்கம் திரும்ப ரோசனா பெரிய லைட்
வழிபாடு செய்யும் நேரமுளமாற வழிபாடு செய்யும் நேரமுளமாற வழிபாடு செய்யும் நேரமுளமாற பல இடையேதும் இல்லாத போராடி தீபந்தம் இணையேதும் இல்லாத போராடி நாடெங்கும் இவ்வேளை இறைவாக தமிழீழ நாடெங்கும் இவ்வேளை மலர்பூவ வழிபாடு செய்யும் நேரமுளமாற மலர்பூவமாறுங்கள் தமிழ் மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான் தமிழ் மக்கள் துயில் நீங்க பூவாளம் இசைத்தான் தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான் தார்மீக வெளிவேட முகத்திரைகள் கிழித்தான் நினைவுக்கும் எட்டார உருளானோன் நினைவுக்கும் எட்டார உள்ளானோன் இருந்தார் நெஞ்சத்தில் என்னாலும் இடமொன்று கண்டான் நெஞ்சத்தில் என்னாலும் இடமொன்று கண்டான் நெஞ்சத்தில் என்னாலும் இடமொன்று கண்டான் நெஞ்சத்தில் என்னாலும் இடமொன்று கண்டான் ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான் ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான் அசையாத மலையாக பானோக்கி நின்றான் அசையாத மலையாக பானோக்கி நின்றான் தான் மாடரேந்தாலும் தமிழீழம் வாருங்கள் தமிழ் பரவோடு வழிபாடு செய்யும் நேரம் உள்ளமாற மலர் தூவ வாருங்கள் ஓகேயா ரைட் அந்த பக்கம் திருப்பியாச்சு நீதி பெருக்குங்கள் விளக்கீட்டி வையுங்கள் நீதி பெருக்குங்கள் விளக்கீட்டி வையுங்கள் வீரன் திலீபன்களை எடுத்து சொல்லுங்கள் வீரன் திலீபன்களை எடுத்து சொல்லுங்கள் அவன் பாதம் நடந்த நடவாறு செல்லுங்கள் அவன் பாதம் நடந்த தடம் பார்த்து செல்லுங்கள் பாதி சுமை குறையும் பலிக்கும் தமிழீழம் பாதி சுமை குறையும் பலிக்கும்
தமிழீழம் பாதி சுமை குறையும் அளிக்கும் தமிழீழம் பாதி சுமை குறையும் பலிக்கும் தமிழீழம் மலர்பூவாருங்கள் தமிழ் மலரோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர்பூவாருங்கள் இருந்தால் நெஞ்சத்தில் எந்நாளும் இடம் ஒன்று கண்டான் 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 மலர்பூவாருங்கள் மலரோடு வாருங்கள் ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னோடு தந்தாகம் எனச் சொன்ன வேங்கை ஜீவனுக்கு தந்தாகம் எனச் சொன்ன வேங்காடு செய்யும் நேரம் உளமாற மலர்பூவ வீதி பெருக்குங்கள் விளக்கி வையுங்கள் அது செல்லுங்கள் அவன் பாதம் நடந்த தடம் பார்த்து செல்லுங்கள் பாதி சுமை குறையும் பலிக்கும் தமிழீழம் பாதி சுமை குறையும் பலிக்கும் சுமை குறையும் பலிக்கும் தமிழீழம் மலர்பூவாருங்கள் தமிழ் மலரோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர்பூவாருங்கள் கல்லறை ஏறிய கண்டிருப்பார்களை காத்திரை நாளிலே அவர் கண்டிரம் இந்த கும்பகைக்கு வந்து கைதோடுவார்களே நேரிலே அன்னவகை பாடுதற்கு இந்த எண்ணம் போதவில்லை கல்லறையை போடுதற்கு கொடிவர பூக்கவில்லை கொடிவர பூக்கவில்லை கல்லறை மேறிய கண்டிருப்பார்களை காத்திரை நாளிலே அவர் கண்டிரம் இந்த கும்பகைக்கு வந்து கைதோடுவார்களே நேரிலே
சிங்கள பேரினவாத அரசு கண்டு கொண்டிருந்தது. ஆனால் நாங்கள் பீனிக்ஸ் பறவை என்று சொல்வார்கள், அந்த கற்பனை பறவை போல எரித்தாலும் எரித்த சாம்பலில் இருந்து அந்த உணர்வுகள் வெளிவரும் இல்லையா? அங்கே அடித்து உடைக்கப்பட்ட கற்களை நாங்கள் பொறுக்கி உண்டாக்கி அதிலிருந்து தொழில்விட ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே அத்தகைய எங்களுடைய உத்தம புருஷர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நாங்கள் போராட்டம் ஒழிக்கப்பட்டாலும் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய அரசியல் அபிலாசைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? சிங்கள தேசம் கங்கணி கட்டிக்கொண்டு நின்றது 2009க்கு பிற்பாடு. தங்களுடைய அரசியல் பரப்பிலே யாரும் தங்களுக்கான உரிமையை கேட்டுவிட மாட்டார்கள், அல்லது கேட்டாலும் நாங்கள் கொடுத்துவிட முடியாது என்கின்றது. ஆனால் அதற்கு மாற்றீடாக அப்போதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் சிங்கள பேரினவாத அரசாங்கத்திற்கு சவாலாக எங்களுக்கு இந்த வரலாற்று பூமியிலே தமிழர்களுக்கு ஒரு தனியான நிலப்பரப்பு இருக்கின்றது, அந்த நிலப்பரப்புக்கு என்று சொல்லி ஒரு கலாச்சார பண்பாட்டியல் இருக்கின்றது, ஆகவே நாங்கள் இந்த இலங்கை தீவிலே ஒரு வரலாற்றினமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற கொள்கையை முன்வைத்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்புக்குரிய திரு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஐயா அவர்களை அன்போடு பெற்றோர்கள் கௌரவிப்பு நிகழ்வுக்கு தலைமை தாங்க கொண்டிருக்கும் தம்பி நிரோஜன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் மாவீரர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மகளிர் அணி மூத்த உறுப்பினர் இருபாக்கா அவர்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய வடமராட்சி கிழக்கு பிரதேசத்துடைய அமைப்பாளர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு மாவீரர்களுடைய நினைவு வாரத்திலே நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்வதற்கான அடிப்படை கொள்கை மிக முக்கியமானது. அதை பற்றி நாங்கள் சிந்திப்பதும் இவ்வகையான நிகழ்வுகளிலே அதை மையப்படுத்தி இந்த நிகழ்வுகளை நடாத்துவதும் மிகவும் மிகவும் முக்கியமானது. நான் இதை குறிப்பிடுவதற்கு முக்கியமான காரணம், இந்திய காலகட்டத்திலே எங்களுடைய மாவீரர்களுடைய இந்த தியாகங்கள் ஒரு தெளிவான ஒரு அரசியல் பின்னணியோட நடைபெற்ற என்ற உண்மையை மூடி மறைத்து இந்த தியாகங்களை வெறுமனே ஒரு உயிரிழப்பு, நாங்கள் அவ்வகையான ஒரு உயிரிழப்புகளுக்கு அழுது வருடாந்தம் ஒன்று கூடி அஞ்சலி செலுத்துவது மட்டுமாக இருக்கணுமே தவிர அதை தாண்டி அந்த தியாகத்துக்குரிய இல்லாட்டி அந்த தியாகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி நாங்கள் கதைக்கவோ எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு படிப்பித்து கொடுக்கவோ கூடாது என்ற அடிப்படையிலே தான் இந்திய காலகட்டம் எங்கள் மீது திணிக்கப்படுகின்றது. இது மிகவும் அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை தீவிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்றது உலகளாவிய ரீதியாக நன்கு அறிந்த ஒரு விடயம். முழு உலகத்துக்கும் இலங்கை தீவிலே தமிழ் இன பிரச்சனை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, அது இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற செய்தியை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததே எங்களுடைய மாவீரர்கள், அவர்களுடைய தியாகங்கள். ஆனால் இன்றைக்கு அவ்வகையான இனப்பிரச்சனையில் இருக்கின்ற
இடங்களிலே அந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு சில விதிமுறைகள் உலகம் கண்டறிந்து இருக்கின்றது. ஒரு இனப்பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்திலே முதல் கட்டமாக அந்த பிரச்சனை அரசியல் ரீதியாக தீர்க்கப்பட வேண்டும். மோதுகின்ற 2 தரப்புகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து அது அநேகமாக ஒரு அரசியல் ரீதியாக நடைபெற வேண்டும் என்றதுதான் முக்கியம். அப்படி அரசியல் ரீதியாக நடைபெற முடியாத இடங்களிலே இராணுவ ரீதியாக நடைபெற்றிருக்கின்றன. அது அந்தந்த பிரச்சனையை பொறுத்தது. ஆனால் ஒரு இனப்பிரச்சனை இருக்கின்ற ஒரு சூழலிலே உலகத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக தென்னாப்பிரிக்காலே நடைபெற்ற சமாதான முயற்சிகளை தான் கூடுதலாக ஒரு எடுத்துக்காட்டலாக நம்மிடம் கூறுவார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இலங்கையிலே கூட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே 3 நாடுகளுடைய ஏற்பாட்டிலே விசேஷமாக ஜப்பான் இந்த 3 நாடுகளுடைய கூட்டு முயற்சிகள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நாட்டை அபிவிருத்தி அடைவதற்கும் அவர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டதுக்கு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே 3 நாடுகளுடைய ஏற்பாட்டிலே விசேஷமாக ஜப்பான் இந்த 3 நாடுகளுடைய கூட்டு முயற்சிகள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நாட்டை அபிவிருத்தி அடைவதற்கும் அவர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டதுக்கு இன்றைக்கு அவர்களுடைய பங்களிப்போடு ஒரு சில முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நல்லிணக்கம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு மோதின இனங்கள் அல்லது மோதின தரப்புகள் எங்களை பொறுத்தவரையிலே தமிழரும் ஸ்ரீலங்கா அரசும் இல்லாட்டி தமிழரும் சிங்கள தேசம். அப்ப இந்த 2 தரப்புகளும் கிட்டத்தட்ட 70 வருடங்களாக தங்களுக்கு இடையிலே ஒரு எதிரியலாக தங்களை கருதி வந்த காரணத்தினாலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த மனோநிலையிலே இருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் வேண்டும். எதிரியாக நாங்கள் Sargam Nava
தேசம் உமை தேடுதையா மனதில் குடிகொண்ட மாவீரரே எழுந்துகின்றோம் மாவீரரே என்று சென்றே மாவீரரே சிங்களமே தேடுகின்றோம் வாருமையா சிதைத்தது சிங்களமே தேடுகின்றோம் வாருமையா கோட்டை பொழியாக
கண்ணுக்குள்ளே கண்ணை மூடி தூங்குகின்றவர் மானம் பெரிதானதென்று சொல்லுகின்றவர் கண்ணுக்குள்ளே வந்து கனவாகிருப்பவர் வெல்லும் காலம் வரை எங்களுக்கு அவள் ரவி என்ன மரக்கண்டம் மரக்கண்ட வழியில் எடுத்து பிரண்டடா அம்மா வரணும்